நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினோட வேட்பாளர், பாபநாச வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் நின்றுருந்தாங்க. அவங்கள தாக்கி ஒரு சம்பவம் நடந்தது. மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்து ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போனது. இதுவுமே ஒரு பூத் கேப்சரிங் மாதிரி நடந்திருக்கு. அவங்களோட வீட்டுக்காரரை உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக காரங்க கிட்டத்தட்ட 100கணக்கான திமுக காரங்க துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இல்லை, அதைத்தாங்க சொல்கிறேன். அப்போ இந்த நான் தமிழ்நாடு பூரா 6 இடத்துலையே 8 இடத்துலையும் சொல்கிறாங்க. இப்போ தான் வருது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கேயாவது மூலையில் நடந்ததுன்னா மெதுவாகத்தான் வெளியே வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு எதிராக பூத் கேப்சரிங், எதிர்கட்சிகளுக்கு எதிராக கள்ள ஓட்டு, எதிர்கட்சிகளுக்கு எதிராக வன்முறை. அதில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம திமுக இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க வந்து யாரை பார்த்தாங்க? நீங்கள் இவ்வளோலாம் பேசுகிறீங்க. இந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5, 6 அல்லது சமயங்களில் வந்து ஒரு 8 வந்து பாலியல் வன்முறை சிறுமியிலிருந்து மூதாட்டி வரைக்கும் தினமும் வந்து நடைபெற்றது. நம்ம வந்து நிறைய தடவை பேசியிருக்கோம், பத்திரிகையில் வந்திருக்கு, வீடியோவில் பார்த்துருக்கோம், எல்லாம் வந்திருக்கு. இந்த தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு 8 வயது சிறுமியை வந்து ஒரு ஏதோ 13 வயது சிறுமியை வந்து 8 பேர் வந்து பாலியல் வன்முறை செய்ததாக செய்திகள் வெளியாகின. போலீஸ் வந்து நாங்கள் விசாரணை செய்தோம், அப்படி எந்த நிகழ்வுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது அந்த விவகாரம் வந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிடுது. இதை மாநில அரசு வந்து இப்படி தான் பதில் சொல்லும், இதை நம்பக்கூடாது. ஒரு 13 வயது சிறுமி தன்னை 8 பேருங்கிறது ஒரு காலம் அது வந்து 6 பேராக கூட இருக்கலாம். கேங் ரேப் பண்ணது, ரேப்பே பண்ணாமல் அப்படி நடந்ததுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. யாராவது ஒரு பையனை மட்டும் குறிவைத்து இந்த பையன் என்னை பண்ணிட்டான்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு வன்மம், உங்களுக்குள்ள ஒரு கசப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. இது ஒன்று. இது இப்போது விசாரணைக்கு வந்து அதாவது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் விளாத்திக்குளம், இப்போ தான் அந்த விளாத்திக்குளம் மேட்ரு வந்து கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்குது. அந்த ஒரு பெண் இயற்கை உபாதைக்காக கழிவறை இல்லைன்னு சொல்லி போய் அங்கே வந்து நடந்து அதை வந்து 10 நாள் பொறுத்து வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொன்னது. ஒரு குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விளாத்திக்குளம், விளாத்திக்குளத்துலேருந்து குளத்தூர், இதெல்லாம் நடந்து விளாத்திக்குளம். அதே விளாத்திக்குளத்தில் பக்கத்தில் சல்லி செட்டிப்பட்டி அப்படின்னு ஒரு இடத்துல திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி பாலமுருகன் 57 வயசு ஒரு 8 வயது சிறுமியை மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார். எப்போது? இந்த தேர்தல் நாளைக்கு தேர்தல் அன்றைக்கோ இல்லை தேர்தல் அன்றைக்கி முதல் நாளோ. இவங்க திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நான் வந்து அதாவது நீங்கள் டாஸ்மாகெல்லாம் 3 நாள் மூடி வச்சிடுறோம், அமைதியாக இருக்கும், ரைட்டு. டாஸ்மாகனா அஃபிஷியலாக மூடினேன்னு ஒரு கணக்கு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆனால் பிளாக்கில் வேறு எங்கேயோ 100 அங்கங்கே சைட்லலாம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கே எங்கெல்லாம் விற்கலாமோ அங்கெல்லாம் விற்பான். இல்லை சிறு சிறு கடைகளில் கூட விற்றாங்கங்கிறதான் பத்திரிகையில் செய்தியாக வருது. இந்த மெட்ஸு ஹீரோயினை எப்படி தடுப்பீங்க? அதுக்கு ஒன்றும் மூடுறது திறக்கிறதுலாம் இல்லையே, அதுதான் சரளமாக இருக்குது. அப்போ இந்த தேர்தல் சமயத்தில் கூட உங்களால் வந்து அந்த குற்றங்களை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இல்லை, இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் ஒரு கர்ப்பிணி பெண் வேட்பாளர் அவர்களை வந்து தொந்தரவு செய்வதோ, அவர்களை வந்து வன்முறை, அவர்களுக்கு எதிராக வந்து பூத் கேப்சரிங்கோ, இல்லை குறைந்தபட்சம் அவர்கள் மீது எந்த வன்முறை பிரயோகமும் இல்லை தள்ளுமுள்ளோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதோ வரக்கூடாது என்று இவர்கள் வந்து காருண்யவாதிகளாக இருப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த கருணையும் காருண்யமும் இருந்தால், நான் தான் வந்து அப்பான்னு டிவியில் சொன்னவர் இப்போ அண்ணா ஆயிட்டார், அப்பாலேருந்து அண்ணாவுக்கு வந்துட்டார். ஒரு குடும்பத்தின் தந்தை தன்னுடைய குடும்பம் வந்து போதையில் அழிந்து போக வேண்டும் என்று வந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்வதற்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ காரணமாக இருந்துவிட்டு தானே வந்து போதை கலாச்சாரத்தில் ஈடுபடாதீர்கள் என்று பேசுவதென்றால் அது வந்து என்ன விதமான நடிப்பு? அது நாடகம். அப்போ அதுதானே. இப்போது ஊழலை வைத்து யாருமே வந்து திமுக அதிமுக பார்க்கும்போது 2 பக்கமும் ஊழல் இருக்குங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம்.
ஏதோ இவங்க ஊழல் அதில் வேணால் ஏதோ இவங்க கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக ஊழல்னு ஒரு கட்சியை சொல்லலாமே தவிர ரெண்டில் ஒப்பிடுமையில் நீங்கள் வந்து ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ தாவேகா வந்திருக்கு, தாவேகாலையும் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இருக்கிற இடத்துல 1500-2000 ரூபா பணம் கொடுக்குறாரு. இன்னும் சில தொகுதிகளில் கொடுக்குறதா சொல்கிறாங்க, எல்லா தொகுதியிலையும் இல்லை, சில தொகுதிகளில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. 3-4 பேர் தாவேகா வேட்பாளர்கள் வந்து எதிர்கட்சி, அதாவது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக அதிமுக வேட்பாளர்களிடம் காசை வாங்கி கொண்டு அவன் வந்து ஆளே அப்ஸ்காண்ட் ஆகிட்டானான் 3 இடத்துலையோ 4 இடத்துலையோ. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் முதல்ல அவன் அரசியலுக்கு வர்றான், அவனுக்கு ஏதோ ஒரு பணம் ஒரு 20-30 லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு அவன் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். பிரச்சாரத்துக்கே வரலன்னா சரி. இதெல்லாம் புது கட்சியாக வரும்பொழுது ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்துட்றோன்னா கூட, இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றுமே செய்யலை நம்ம சொல்லலை. அவர் முடிந்தவரை முன்னெல்லாம் வந்து பிடிச்சதை விட இந்த தடவை கொஞ்சம் பணம் அதிகமாக பிடிச்சிருக்காங்க. அந்த 1200 கோடி வரைக்கும் அதில் 543 கோடி கேஷாகவே பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதே இவ்வளோனா விட்டது எவ்வளவு அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அதை தவிர மற்ற இடங்களில் இந்த அரேஞ்ச்மெண்ட் யாருடைய வேட்பாளர் வீட்டில் வந்து 2 கோடி 2.5 கோடி 1 கோடின்னு பிடிச்சதுன்னா அந்த தொகுதியையாவது நீங்கள் தேர்தலில் நிறுத்த வேண்டாமா என்பது தான் நம்மளுடைய கேள்வி. ஓகே சார், இதில் பிரபலங்கள் வந்து வாக்களிக்க வந்திருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா முதல்ல வந்து அஜித் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே முதலாக ஓட்டு போட்டார் என்ற பெருமைக்கு அவர் எதேச்சையாக ஆளாகி இருக்கிறார். வந்து முதல்ல ஓட்டு போட்டு வெளியே வந்த உடனே மாற்றம் வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு செய்திகள் பத்திரிகையில் பரவச்சு. பின்னாடி அவங்களோட விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அதே கேள்வியே முதல்வர் இடத்துல கேட்குறப்போ அஜித் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். மாற்றம் வேண்டாவா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. முதல்வருக்கு யார் தகவல் சொல்கிறார்கள், என்ன தகவல் சொல்கிறார்கள், அவர் வந்து என்ன விதத்தில் வந்து அது ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வரலாற்றை பார்த்தீர்கள்னால இந்த 5 வருட வரலாற்றில் தெரியும் உங்களுக்கு. நோ நீடு, மாற்றத்துக்கு வந்து அவசியம் இல்லைன்னு அஜித் சொன்னதாக ஒரு தகவல் பரவி, அதை முதல்வரிடம் கேட்டபோது அவர் சொன்னது சரியாகத்தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு அது அவரை முட்டு கொடுத்து பேசி ஏதோ அஜித் வந்து திமுகவை ஆட்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் இல்லை, அவர் சார்பில் வந்து அப்படிலாம் எதுவுமே அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா, இந்த வந்து சொல்கிற செய்தி, இப்போ செல்வ பெருந்தகை எடுத்துங்க, இது சப்ஜெக்ட் வேறையாக இருந்தால் கூட கான்செப்ட் ஒன்று தான். செல்வ பெருந்தகை என்ன சொன்னார், எங்கள் வீட்டில் ஐடி ரெய்டு வந்துருச்சு, அதனால் வந்து என்னை ராகுலுடைய பிரச்சாரத்துக்கு ஸ்ரீபெரும்புதூரை விட்டு முதல்ல சோளிங்கரில் அவர் ராகுல் பிரச்சாரமே பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார் ராகுல். நம்மளே பேசணும் கேட்டபோது சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கேயும் தானே வந்து ஏற்பாடு பண்ணாங்க இந்த கூட்டணிக்கு. அதாவது ராகுலுடைய இஷ்ட விரோதமாக அவர் வந்து தாவேகா பக்கம் போனோம். இந்த சோடங்கர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் தேர்தலுக்கு நாள் வரைக்கும் அதே பாணியில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திமுக எதிர்ப்பு பாணியில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட சொல்லலையா, அங்கே தலைவாழை விருந்து கொடுத்தாங்க, இங்கே வந்து தோசை தான், சின்ன தோசை தான். அப்படிலாம் இருக்கும்போது அவர் வேண்டா வெறுப்பாகத்தான் வந்தார். பாண்டிச்சேரியில் வரும்போது பக்கத்துலேயே இருந்தும் ஒன்றா பார்க்கல. இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே இடத்தில் பிரச்சாரம் பண்ணல, ஒரு இடத்துல கூட அவர் பேர் சொல்லாமல் டிஆர் பாலு அவர்கள் சோனியா காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு பிரச்சாரத்தில் எங்கேயாவது கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள் சொல்லி அப்புறம் அவங்க கூப்பிட்டு சொல்லி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பேர் சொன்னார். கன்னியாகுமரி ஒரு 3-4 இடத்துல பிரச்சாரம் பண்ணார். இந்த சோழிங்கரில் பிரச்சாரம் பண்ணும்போது அது யார் வந்து எத்தனையோ பேர் கோபண்ணா போன்ற எத்தனையோ பேர் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இருக்கும் பொழுது செல்வ பிறந்தகை வந்து தானாக அதை ஏற்றுக்கொண்டாரா, அதை யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. அவர் பாட்டில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் சம்மந்தமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து இந்தியாவை விட்டு மோடி எல்லாரையும் விரட்ட பார்க்கிறார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற வார்த்தைக்கே எதுவுமே இதில் வந்து அர்த்தம் வரல. இதை மாதிரி என்னெல்லாம் வந்து அவர் வந்து ஏதோ பொய் சொல்கிறார்னா, இவர் வந்து அது நாடு LIE அப்படின்னா லைனா உங்களுக்கு பொய்ன்னு அர்த்தம். லையிங் டவுன், லை படுத்துக்கொள்வது. அவர் வந்து பொய்ங்கிற அர்த்தத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறார். அவர் மோடி விமர்சனம் பண்ணி சொல்கிறார். வழக்கமாக காங்கிரஸ்ன்னு வந்தால் பிஜேபி விமர்சனம் பண்ணும். இவர் வந்து ஏதோ தமிழ்நாடு படுத்து கொண்டிருக்கிறது மக்கள், இப்படி சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு. இது அவருக்கு ராகுல் காந்திக்கே புரிஞ்சு போச்சு. அது கவனிங்க,
ராகுல் காந்திக்கே இது புரிந்து. ஆனால் இது காங்கிரஸில் பல முறை நடந்திருக்கு சார். ராகுல் காந்தி எப்போல்லாம் இங்கே வராரோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் பிரச்சனை நிறைய முறை நடந்திருக்கு. ஏன் காங்கிரஸ் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, கோபண்ணா மாதிரி நான் வந்து கோபண்ணா வந்து எனக்கு வந்து நான் பார்த்தது கூட கிடையாது. நான் சொல்கிறது வந்து பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவரெல்லாம் ஆங்கிலமும் தமிழும் தெரிந்தவர். அதாவது ஒரு சகஜமாக அதை வந்து மொழிபெயர்க்கக்கூடிய திறமை உள்ளவர். இல்லை என்ன பிரச்சனைன்னா, செல்வப்பெருந்தகையுடைய குரூப்பில் இருக்காரா, அவர் வந்து காங்கிரஸில் 15 குரூப் இருக்குது, இல்லை வேறு குரூப்பில் இருந்தாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் இதுதான். காங்கிரஸுக்குள் அந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்க தெரியாதவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லைங்கிறது சொல்கிறது நியாயம் இல்லை. அப்படி தெரிந்தவர்களை தேர்ந்தெடுக்காமல் அவர்களை புறந்தள்ளுவது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநில தலைமையில் இருக்கிறவர். இப்போ நம்ம பேசுகிறது செல்வப்பெருந்தகை சார். ஆனால் செல்வப்பெருந்தகையுமே வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியாஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு சார். நல்லா நாலேஜபிளான பர்சன் தான், நல்லா படித்தவர் தான். என்ன படித்தார் சொல்லுங்கள். இல்லை எனக்கு நான் சும்மா இப்போ தாங்க ஒரு 47 பேட்டி இல்லைங்க உங்கள் அளவுக்கு எனக்கு வந்து அனுபவம் கிடையாது பத்திரிகை துறையில், மீடியாவில். நான் சும்மா ஒரு 47 வருஷமாக தான் இருக்கேன். ஒரு 17 வருஷம் வந்து சொந்த பத்திரிகை, அரசியல் பத்திரிகை உட்பட நடத்தியிருக்கேன். உங்கள் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. அவர் ஏதோ நிறைய படிச்சிருக்காருன்னு சொன்னீங்களே, என்ன எவ்வளவு படிச்சிருக்காரு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பட்டப்படிப்பா சார்? ஒரு 2-3 பேட்டி வந்து. இல்லை, இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் சார். இன்ஜினியரிங் சார். பிஇ. ஆமாம் சார். சொன்னீங்களா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் பெருமைக்காக சொல்லலை. பிகாம், டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், சிஏஐஐபி பேங்க்கில், பிஎல், எம்எல். பிஎல் வந்து பொதுவான சட்டம், எம்எல் வந்து கார்ப்பரேட் லா. கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு நான் படிக்காதவன், விவரம் தெரியாது. ஓகே சார். இப்போ சொல்லுங்கள், செல்வப்பெருந்தகை என்ன படிச்சிருக்காரு? இல்லை, நீங்கள் செல்வப்பெருந்தகை படிச்சிருக்காருன்னு சொன்னதை வாபஸ் வாங்கணும். இல்லைன்னா நான் இப்போ இங்கே கீழே உட்காந்து மறியல் போராட்டம் பண்ணுவேன். செல்வப்பெருந்தகை படித்தவர் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன தினத்தந்தி படித்தவரா, தினமலர் படித்தவரா, என்ன படித்தவர்? அவர் பத்திரிகை படித்தவரா? படித்தவர்னு சொன்னீங்கன்னா என்ன? அவர் ரிசர்வ் வங்கியில் என்னவா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் செல்வப்பெருந்தகையை நேராக பார்த்துருக்கீங்களா? அவரை கூப்பிட்டு கேளுங்க. திருசக்தி சுந்தரராமனை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. அவர் என்னவா இருந்தார் ரிசர்வ் பேங்க்லன்னு கேளுங்க. என்ன படிச்சிருக்காருன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அவர் படித்தவர்னு. இதில் படித்தவர் படிக்காதவர்ங்கிற இதுலேயே வரல. நிறைய பேர் வந்து எம்பிஏ பட்டம் கூட வாங்கியிருப்பான், ஆனால் இங்கிலீஷில் 2 வரி கூட பேச தெரியாமல் இருக்கும். நான் வந்து அந்த படித்தவர் குவாலிஃபிகேஷன்களில் போல, அந்த மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய திறமை உண்டா இல்லையா? 100% அப்படியே சரியாக மொழிபெயர்க்கலாம் கூட ஒரு 80-90% சரியாக இருக்கணும். அப்போ தான் அது நியாயம் இருக்கும். அவருக்கு அந்த புலமை இருக்கிறதா இல்லையான்னு தான் என்ன வெளியே. ஏங்க, டைம்ஸ் நவ், நியூஸ் எக்ஸ், CNN 18 அவ்வளவுலையும் வந்து இதையும் போட்டு அதையும் போட்டு மானத்தை வாங்கிட்டாங்க. அவன் மானத்தை வாங்கினது வந்து நீங்கள் ஏதோ செல்வப்பெருந்தகை மானத்தை வாங்கினதா நினைக்காதீங்க. ஒவ்வொரு தமிழனுக்கும் மானத்தை வாங்கிட்டான். என்ன அர்த்தத்தில் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு பூரா வந்து தமிழை தவிர இங்கிலீஷ்லலாம் வராது அப்படி ஒன்றும் இல்லை. அது உண்மை இல்லை. ஆனால் அவங்க கிண்டல் பண்ணும்போது, அவன் செல்வப்பெருந்தகையை கிண்டல் பண்ணுறானா, காங்கிரஸை கிண்டல் பண்ணுறானான்றதை தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து இப்படி பண்ணுறாங்கன்னு வரும்போது ஒவ்வொரு தமிழனும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கூனி குறுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இத்தனையும் தாண்டி அவர் ஐடி ரெய்டுன்னு, அது தேவையே இல்லை. ஐடி ரெய்டு பண்ணிட்டாங்க அந்த சமயத்தில். வீட்டில் ஹிந்தி பேசும் அதிகாரிகள் வந்து என்ன மடக்கிட்டாங்க வெளியில் போக முடியாமல். உண்மை என்னென்னா, இவர் ஏற்கனவே அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கி வச்சார் ராகுல் காந்தி அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. எப்போ அந்த முன்னாலேயே ஒரு 15 நாள் முன்னாலேயே. அப்போ தான் இவர் வந்து இந்த தேர்தல் முடிந்தவுடன் என்னை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்க சொல்லி நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன், எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொன்னார். அப்படி சொல்லும் போதே தெரிஞ்சுது. கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஐயா இதான் உனக்கு லாஸ்ட்டு, இதோட உனக்கு கதை முடிஞ்சதுன்னு சொல்லி. அப்போ ராஜினாமா கடிதம் வாங்கி வைத்த, தேதியிடாமல் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்லைனாலும் அவருக்கு வந்து சொல்லப்பட்டு விட்டது இதுக்கப்புறம் மாற்றம் இருக்கும்னு. அதுக்காக நீங்கள் ரெய்டுன்னு அப்போ வந்து வருமான வரித்துறைன்னு சொன்னீங்களே, வருமான வரித்துறை என்ன பண்ணுச்சு? நார்மலாக இந்த மாதிரி சமயங்களில் அமைதியாக இருக்கும். எந்த வித அவங்க ஒன்றும் அறிக்கையெல்லாம் அரசியல்வாதி மாதிரி அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசாங்கத்துறையும் கூடிய வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து இல்லாமல் போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் செல்வப்பெருந்தகை மீது.
நாங்கள் அவர் வீட்டுக்கு போகவும் இல்லை, ரெய்டு பண்ணவும் இல்லை, அவர் சம்மந்தப்பட்ட எந்த இடத்துலையுமே ரெய்டு பண்ணல. அவர் வெளியில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தியுடன் போகாததற்கு வருமான வரித்துறை ரெய்டு தான் காரணம். அதில் இந்தி பேசும் அதிகாரிகள் வேறு தேவையில்லாமல் அதில் ஒரு உணர்வுபூர்வமாக அது சென்சிட்டிவாக இருக்கணும்னு தூக்கி விட்டுருக்காரு. சார் காலையில் கூட ப்ரெஸ் மீட்டில் ஆதாரம்லாம் சிசிடிவி வராங்க, அங்கே தான் வர்றேன், வந்தார்ல. அந்த சிசிடிவியில் வந்து அந்த தேதி அந்த டைமுன்னு போட்டு வந்திருக்கா. ரெண்டாவது, ஒரு யதார்த்தமாக யோசனை பண்ணுங்க, எல்லா விஷயத்துலையும் ஒரு லாஜிக் இருக்குது. உண்மையிலேயே வரித்துறை வந்து ரெய்டு பண்ணியிருந்ததுனால், ஒரு குறிப்பு ரெய்டுனா என்ன, உள்ளே வந்து சோதனை பண்ணி உள்ளுக்குள்ளே ஆவணங்கள் இருந்தது, பணம் இருந்தது இல்லை, அதெல்லாம் தாண்டி செக் பண்ணிவிட்டு போகிறது தான் ரெய்டு இல்லையா? சோதனை செய்வது தான் ரெய்டு. வீட்டுக்குள்ளே புகுந்து அதில் அதிகாரிகள் வந்தாங்க, அதில் 2 பேர் ஹிந்தி பேசுனாங்கன்னா இருக்க தான் இருப்பாங்க. எல்லா வருமான வரி, சிபிஐ போன்ற அதிகாரிகள் ஒரு குழு அனுப்பும்போது அந்த மாநிலத்தை சேராத ஒருவரோ 2வரோ இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விதிமுறையில் ஒன்று. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் தான் இன்னொரு இடத்துல கூட சொன்னேன். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அனுப்புகிறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் போகிறாங்க ஒரு டீம்னா, அதில் ஒரு ஆள் தமிழ்னா கூட இருப்பான், இல்லை கர்நாடகாக்காரனாக இருப்பான். அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேராத வேற ஒரு மாநிலத்தில் எதுக்காகன்னா, ஒரே மாநிலத்தில் ஒரே மொழி பேசுகிறவங்களாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஆகிடக்கூடாது. எங்கே போய் ரெய்டு பண்ணாங்களோ அவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடக்கூடாது. அதையும் தாண்டி வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக சொன்னார்ல. வருமான வரித்துறை உண்மையிலேயே வந்து போய் இவர் சொன்ன மாதிரி சிசிடிவியில் வந்து பதிவு பண்ண மாதிரி இருந்ததுனால் தைரியமாக போய் காவல்துறையில் புகார் கொடுப்பார்களா இவர் பேர்? ஏன்னா புகார் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், இதை போலீஸில் கொடுக்கணும். போலீஸில் வந்து இதை வந்து எங்கே ஃபோரன்சிக்கு சைபர் கிரைமில் விட்டு விசாரணை பண்ணால் அது அன்றைக்கி தேதியில் அந்த டயத்தில் அவர் சொல்கிற டயத்தில் வந்தாங்களா, எந்தெந்த அதிகாரிகள், இது இப்போ தான் எடுக்கப்பட்டதா, இல்லை ஏதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்த போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ இவர் வீட்டுக்கு வந்திருக்கலாம், ரெய்டு பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது விசாரணைக்காக வந்திருக்கலாம். இப்போலேருந்து முன்னால் வரைக்கும் எப்போ வேணாலும் தெரியாது. அவர் வந்து அதை எடுத்து கொடுக்கிறார். நம்ம வந்து செல்வப்பெருந்தகை பொய் சொல்கிறார் என்று நான் வந்து அந்த நிலையை எடுக்கவில்லை. யதார்த்தமாக பார்க்க போனால் போலீஸில் புகார் கொடுக்கும் அளவுக்கு வருமான வரித்துறை ஒரு துறை, அது வந்து ஒரு கட்சின்னு நீங்கள் எடுக்க முடியாது. அது ஏதோ வருமான வரித்துறைன்றதுனால பாஜகவுடையதுலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நாளைக்கு வந்து வேற ஒரு ஆட்சி மத்தியில் மாறினா கூட அவன் வேலையை வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் வேலை பார்த்து தான் ஆகணும். அப்போது அவங்க ஒரு நிலை எடுத்து போலீஸில் புகார் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி இல்லை, ஏதாவது உண்மையிலேயே பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக விட்டுருவாங்க, எந்தவித அறிக்கையும் கொடுக்காமல். அப்போது நீங்கள் உடனே செல்வப்பெருந்தகை சொன்னோன்னா முதல்வர் என்ன பண்ணிட்டாரு, கண்டனம் தெரிவிச்சிட்டார். பாஜக அரசு இப்படிலாம் செய்கிறது. இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், உலகக்கோப்பை மாற்றுத்திறனாளிகள் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸில் வந்து சாம்பியன்ஷிப் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு கோப்பையை தூக்கிட்டு வந்து இந்த புதுப்பேட்டையில் வாங்கின காயலாங்கடையில் வாங்கின ஒரு கோப்பையை தூக்கிட்டு வந்து முதல்வர்கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாராட்டு பெற்றுட்டு போனார். அவரே போய் துணை முதல்வர் உதயநிதியிட்ட போகும்போது இந்த கோப்பை வந்து வேற ஒரு கோப்பை, இது இப்படி இருக்குன்னா அது வந்து இப்படி இருக்குது, அதை போய் கோப்பை கொடுத்தா ஒரு கோப்பை கொடுப்பாங்க, இன்னும் 2-3 கொடுப்பாங்க. இப்போ கூட நீங்கள் ஐபிஎல்லில் பாருங்கள், இல்லை ஏதாவது ஒன்று பாருங்கள், சாம்பியன்ஷிப்னால் நடுவில் காமிப்பான் இதுதான் கோப்பை, இதுக்காக தான் வந்து போட்டி நடக்கும். அங்கே போகும்போது அது வேறு. கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு போட்டியே சாம்பியன்ஷிப்பே நடைபெறவில்லை டுபாகூர். அப்போ முதல்வரை சுற்றி இத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்யூரிட்டி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேரையும் தாண்டி முதல்வரிடமும் துணை முதல்வரிடம் போய் பொய்யை சொன்னால் அவர்கள் நம்பும் அளவுக்குத்தான் நிர்வாக லட்சணம் இருக்கிறது என்றால், நீங்கள் திடீர்னு நான் வந்து இதை இப்போ நான் சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட சொன்னேன் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு, எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது வந்து இருந்தாலும் சும்மா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு வந்து அத்தாட்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, சப்போஸ் எனக்கு சந்தேகம் வந்து நான் கேட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு எனக்கும் பொதுவாக நேயர்களுக்கு நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்கன்னு சர்டிஃபிகேட்டை காமிக்கணும். உண்மையா நீங்களாக இருந்தாலும் அதான், நானாக இருந்தாலும் அதான். உலகக்கோப்பைன்னு சொல்லி ஒருத்தன் வர்றான்னா அந்த ஃபில்டரிங் இல்லையா, முதல்வர்கிட்ட துணை முதல்வர்கிட்ட போகும்போது என்ன உலக கோப்பைப்பா, அதுக்கு எங்கே சர்டிஃபிகேட், எங்கே நடந்துச்சு, என்ன தேதியில் நடந்துச்சு, அவன் சொல்கிறானே அது உண்மையாக இல்லையா? இன்றைக்கி தான் கூகுளில் போட்டு பார்த்தா எல்லாமே தெரியுது. நீங்கள் யாருக்கோ வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்கன்னு சொல்லி பொய்யா நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டால் கூட அது கண்டுபிடிச்சிடுறாங்க யாருக்கோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது யாருக்குன்னு. சரி ரைட்டு விட்டுருவோம், அதெல்லாம் அந்த பழைய சப்ஜெக்ட்டுக்கு கிளம்ப வேணாம். அப்போது
முதல்வர் வந்து செல்வப்பிரந்தையை சொன்னார்ன்றதுக்காக கண்டனம் தெரிவிக்கிறாரு. அப்போ நமக்கு இதான் ஞாபகம் வருது, இந்த மாற்றுத்திறனாளிகள் அதுக்கே வந்து ஒரு அந்த நிர்வாகத்திறன் வந்து அந்த லட்சணத்தில் இருந்ததுன்னா, செல்வப்பிரந்தகை ஒரு கூட்டணி தலைவர்னோன்னா ஒரு ஒரு அவருக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக வந்து முதல்வர் சொல்லியிருக்காருன்றது தெரியுது. இதெல்லாம் தாண்டி இவர் காமிக்கிற சிசிடிவிக்கும் அப்போ வருமான வரித்துறை அதிகாரி பொய் சொல்லியிருந்தால் அவர் மீது வழக்கு தொடுக்கலாமே, மான நஷ்ட வழக்கே தொடுக்கலாமே. இவர் தொடுக்கிறாரா பார்ப்போம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா வராதாங்கிறத நம்பி இருப்பார். இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து முக்கியமானது சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 85% வந்தது வந்து எதனால் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம வந்து எஸ்ஐஆராக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அதுதான் பிரதானமான காரணம், அதுவாக தான் இருக்கணும்னு. இதை தாண்டி மக்களுடைய எதிர்ப்பலை அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோன்னா, ஏறத்தாழ ஒரு 30 இடங்களில் வந்து வேட்பாளர்கள் அமைச்சர்கள் உட்பட விரட்டப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் கூட வந்து தூத்துக்குடியில் அனிதா கிருஷ்ணனை வந்து விரட்டினதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க, இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணீங்க, இப்படியெல்லாம் வந்து நடந்ததை வைத்து பார்க்கும் பொழுது, அதுவும் இந்த கஞ்சா இப்போது நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பார்க்கும்போது மக்களிடம் எதிர்ப்பலை உருவாவது இயல்பு. பட் அந்த எதிர்ப்பலையை இந்த பண அலை வந்து முடக்கி விட்டதா என்பது நமக்கு இதுவரை தெரியவில்லை. மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்த சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த வாக்கு சதவீத விகிதம் வந்து கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் திமுக தோற்றுருக்கு. நான் உங்களுக்கு அது வந்து புள்ளி விவரத்தோட விவரம் சொல்கிறேன். 2006 70.82% வாக்கு போலிங் திமுக ஆட்சிக்கு வந்தது. 2011 78.01, முதல் தேர்தலுக்கும் அதுக்கும் 8% வித்தியாசம் சுமார். அதிமுக ஆட்சிக்கு வந்தது, திமுக தோற்றுது. 2016 அதை ஒட்டியே வந்தது. 78ன்றது 74.8, கிட்டத்தட்ட ஒரு 3% குறைஞ்சிது. அதிமுக தான் ஜெயிச்சது. அதாவது அந்த பழைய 70 குறையலை, ஓரளவுக்கு அதை மெயின்டைன் ஆச்சு. 2021 73.63% குறைந்தது. அதுக்கு முன்னால் உள்ள தேர்தல் இல்லை 2011 நடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஏதோ சதவீதம் குறைந்தது. திமுக வெற்றி பெற்றது. இப்படி 1967 முதலாக திமுக வெற்றி பெற்றது, காங்கிரஸ் தோற்றது. அப்போ பார்த்தீங்கன்னா 76.57%. அப்போ ஒரு 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 பொதுவான நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக தோற்றியிருக்கிறது. ஓகே, எதிர்கட்சி ஜெயித்திருக்கிறது. எதிர்கட்சிங்கிறது 67 கணக்கு பண்ண 67க்கு முன்னால் பார்க்கும்பொழுது காங்கிரஸ், அப்புறமா பார்க்கும்போது அதிமுக. இவங்க தானே ஆட்சி. இந்த 3 கட்சியை தவிர வேறு ஒன்றும் ஆட்சிக்கு வரலையே. இதுதான். ஸோ இதுவும் ஒரு 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 என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு வழியை ஒரு இதை காட்டுகிறது, ஒரு திசையை காட்டுகிறது. இந்த 85% என்பது இதுவரை வராத சதவீதம் ஆளுங்கட்சிக்கு எதிரான பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் என்பதற்கான நம்ம அப்படி தான் முடிவாயிடுச்சு. ஏதோ எதிர்கட்சி அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல விரும்பல. இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலையாக இருக்கலாம். இதுவரை வந்த ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் ஒரு தேர்தலையும் அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புதிதாக வந்தவர் அந்த திமுக அதிமுக கூட்டணிகளை தாண்டி வந்திருக்கக்கூடிய தவேக மற்றும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, இவர்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குவார்கள், எவ்வளவு சீட்டு வாங்குவார்கள், இதெல்லாம் வந்து இப்போ கூட வந்து சொல்கிறாங்க. பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 3000 ஓட்டு இந்த தடவை அதிகமாக இருக்குது. திருச்சி கிழக்கில் 8200 ஓட்டு போலிங்கில் அதிகமாக இருக்குன்னா அது தாவேகாவுக்கான வாக்குகள் என்று கொள்ளலாம். ஆனால் முழுமையாக கொள்ள முடியாது. இந்த எஸ்ஐஆர்னால கூட இருக்கலாம். போன தடவை ஓட்டு போடாதான் இந்த தடவை போடலாம். இல்லை திமுக பணம் கொடுத்ததுனால கூட ஓட்டு போட்டுருக்கலாம். திமுக பெரம்பூர்லேயும் எல்லா இடத்துலையும் கொடுத்தா மாதிரி பெரம்பூரில் கொடுக்க மாட்டாங்களா? விஜய் இருக்கிற இடத்துல, அதுவும் விஜய் நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல. அதாவது எந்த எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல. ஸ்டார் வேட்பாளர்கள் காரைக்குடி இருந்ததுன்னா காரைக்குடியில் சீமான் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே வந்து முயற்சி எடுப்பார்களா இல்லையா? திமுகலேருந்து அந்த இடத்துல கொஞ்சம் பண நடமாட்டம் அதிகமாக இருக்கத்தானே செய்யும். மற்ற இடங்களை விட ஒன்று தன்னுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை வாரி இறைப்பார்கள்.
இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் தோற்க வேண்டும் என்பதற்காக வாரி இறைப்பார்கள். ரெண்டுமே உண்டு. அந்த வகையில் இப்போ உள்ள அந்த காரணிகள் வந்து இப்படி தான் காட்டுது. நிறைய இடங்களில் வந்து போலீஸார் வந்து அதான் சொன்னேன், இளைஞர்கள் வந்து வாக்களிப்பதை தடுத்து இருக்கிறார்கள். யார்? தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு பத்திரிகை செய்தி, இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தி. இளைஞர்கள்னால் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக ஓட்டு போடுறவனு தான் அவனை ஏன் போலீஸ்காரன் தடுக்க போகிறான்? முதலாளிக்கு எதிராக வேலை செய்யும் அவர்கள். அதிமுகவுக்கு போடலாம் என்பது ஒரு வாய்ப்பு. அதிகமான வாய்ப்பு ஒன்று விஜய்க்கு இல்லை சீமானுக்கு. ஏன்னா இளைஞர்கள் அப்படிங்கும்போது அட்ராக்ஷன் அந்த பக்கம்தான் இருக்கும். சீமானுக்கு இருக்கலாம், இளைஞர்கள் சீமான் பின்னால் இருக்கலாம், விஜய் பின்னாலும் இருக்கலாம். எவ்வளவு பேர் யாருக்குன்னு வேணால் நம்ம சொல்லியே தவிர இவங்க 2 பேர். அப்போது சீமானோ இல்லை அவங்க விஜயோ வந்து அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக போலீஸாரை வைத்தே தடுக்கிறார்கள். அப்போ தான் நீங்கள் சொன்னது போக்குவரத்து சார், இல்லை சார் பஸ்ஸெல்லாம் வந்து நின்று போச்சு சார், இந்த டயர்லாம் பஞ்சர் ஆகிடுச்சு சார், அதனால் பஸ்ஸு போகல சார்னு வருத்தப்பட்டீங்க. பாவம், உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் திமுக உங்களை நம்பி தான் ஆட்சியே நடத்துது. அதை ஏற்பாடு செய்ய வேண்டியது தானே ஆட்சியில் உட்கார வச்சுருக்கோன்னா. உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது எதுக்கு? ஒருத்தன் கூட என்னால் ஊருக்கு போக முடியல இங்கேருந்துன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் வைத்து கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் லட்சம் பேர் வந்து இங்கேருந்து போனாலும் அத்தனை பேருக்கு ஏற்பாடு செய்வதற்காகத்தான் போக்குவரத்து துறை மந்திரி, போக்குவரத்து துறை எல்லாம் முதல் மந்திரின்னு ஆட்சி ஒன்று நடைபெறுகிறது. அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அது நடைபெறவில்லை என்றால் அது குறைபாடு தான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அதிகாரி தவறு, இந்த தவறு, இந்த தவறுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஏதாவது ஒன்று நல்லது நடந்தால் மட்டும் எங்களது பொன்னான ஆட்சியில் இது பொற்காலம், தமிழ்நாட்டின் பொற்காலமாக அது கற்காலம். இதுதான் இந்த தேர்தலுடைய இந்த புள்ளி விவரத்தை பொறுத்து வந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் நம்ம சொன்ன மாதிரி இது எதை நோக்கி செல்கிறது என்று நாம் ஒரு கணிப்பு செய்யலாமே தவிர இறுதி முடிவு வெளிவந்தால்தான் எது எப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்று ஒரு ஆய்வு நம்ம செய்யக்கூடியது வந்து நம்ம முடிவுகள் தெரிந்தால்தான் நல்லது நடக்கும் என்று நம்புவோம். மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்ம வந்து கமலஹாசனும் இல்லை, அஜித்தும் இல்லை, இப்படி சொல்லி அப்படி சொல்லி முதல்வர் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. நம்ம பாட்டில் பேசிட்டு நம்ம பாட்டில் போகிறோம். மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நாம் ஏன் கருதுகிறோம் என்றால், இப்பொழுது உள்ள ஆட்சியில், இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் கஞ்சா போதைகள் குற்றங்கள் அதிகமாகிவிட்டன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊழலை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதை விட மக்கள் வந்து பழகி கொண்டு விட்டார்கள் ஊழலை பொறுத்தவரை. ஆனால் இந்த கஞ்சா போதை, அதிகப்படியான குற்றங்கள், பெண்கள் வெளியில் போக முடியல. அதான் சொன்னேன், ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் பொண்ணையும் வெளியில் அனுப்ப முடியல தைரியமாக. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு, பிள்ளைகள் அனுப்பலான்னா அவன் கஞ்சாவில் அடிமையாடுவானோன்னு அந்த பயம் இருக்குது. ஆக பெண்ணையும் வெளியில் அனுப்ப முடியல, பிள்ளையும் வெளியில் அனுப்ப முடியல, புருஷனை வெளியில் அனுப்பிச்சா அவன் டாஸ்மாகுக்கு போயிடுறான். அப்போ இது பெண்களுக்கு எதிரான ஆட்சியா இல்லை பெண்களுக்கு ஆதரவான ஆட்சியா? முடிவை மக்களிடமே விட்டு விடுவோம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.